இருக்கும் அவங்கக்கிட்ட. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக முடிவெடுக்கிறது, ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு கரெக்டான ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது. அந்த மாதிரி கடகத்துக்கு வந்து நல்ல குவாலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர் தான் வாழ்க்கை துணையாக வரும். இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து 7ஆம் இடம் மகரம். புரியுதுங்களா? அப்போ மகரம்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாத மாதிரி அவங்களும் ஒரு சலராசி தான். ஓகேங்களா? பயங்கரமான அந்த பிடிவாதம், அந்த சாலிட் ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். பட் இவங்க இருக்கிற அந்த வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அவங்க வந்து எதையுமே நிதானமாக யோசனை பண்ணிட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராவர்சியை இவங்களுடைய மெரிட்டல் லைஃப்பில் ஏற்படுத்தும். ஓகேங்களா? இப்போ இங்கே கூட பாருங்கள், ஃபுல் கார்டு வந்து தலைகீழாக வந்திருக்குது. ஓகே, இவங்க வந்து நேராக வந்தால் தான் வந்து இவங்க அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்ற